வணக்கம். அரியாங்குப்பம் தொகுதியில் இந்திய கூட்டணி காங்கிரஸ் வெற்றி வேட்பாளர் வே. வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள், திருமதி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள், டிஎம்கே திரு சக்திவேல் அவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் வாகன பிரச்சாரம், வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நாடாளுமன்ற வேட்பாளராக நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டி 108 பூசணிக்காயை கற்பூரம் ஏற்றி திருஷ்டி கழித்து பிரம்மாண்ட வரவேற்பு. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பாஜகவை சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக முதலமைச்சர் ரங்கசாமி காலை மற்றும் மாலை வேளைகளில் தீவிர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இவர் புதுச்சேரி பகுதியில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு தங்களுடைய அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் மக்களிடம் தெரிவித்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். இதேபோல் கூட்டணி கட்சி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் பலரும் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு தங்களுடைய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மாலை மண்ணாடிப்பட்டு தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். திருக்குனூர் பகுதியில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சாரமானது பல்வேறு பகுதிகளில் சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். அப்பொழுது சந்தை புதுக்குப்பம் பேட்டை பகுதியில் சென்ற பொழுது அங்கிருந்த பொதுமக்கள் 108 பூசணிக்காயில் கற்பூரம் ஏற்றி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி திருஷ்டி சுற்றி பூஜை செய்து வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து திருக்குனூர் பகுதியில் தாமரை பூக்களுடன் அப்பா பைத்தியசாமி இருக்கும் புகைப்படத்தை நமச்சிவாயத்திற்கு அளித்து வாழ்த்துக்களையும் தொண்டர்கள் தெரிவித்தனர். ஆசிரியர் திட்டியதால் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை. கல்லூரி நிர்வாகத்தை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் தேவி ஆகிய தம்பதியினரின் மகள் கிருஷ்ணசூர்யா புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் இயங்கி வரும் போப் ஜான்பால் கல்லூரியில் BA B.Ed முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். பேராசிரியர்கள் துன்புறுத்தல் காரணமாக மன உளைச்சலில் தனது வீட்டில் உள்ள அறையில் இரவு மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். மகள் காணவில்லை என தேடிய பெற்றோர் அறையின் கதவை திறந்து பார்த்தபோது மாணவி தூக்கில் தொங்கியபடி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவரை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினர். அதனைத் தொடர்ந்து கல்லூரியை முற்றுகையிட்ட மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கல்லூரி முதல்வரிடம் நியாயம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பின் போது உற்சாக வரவேற்பு அளித்த காங்கிரஸ் கட்சியினர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஊசுடு தொகுதி முழுவதும் ஒவ்வொரு கிராம பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் மாநில பொதுச் செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் KSK சங்கர்பாபு ரெட்டியார் மற்றும் SPS ராமு தலைமையில் வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் RKR அனந்தராமன், சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் KSK ஹர்ஷவர்தன் மற்றும் கூட்டணி கட்சிகளான திமுக தொகுதி தலைவர் இளைஞர் பாண்டியன், செயற்குழு உறுப்பினர் KMP லோகையன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் மற்றும் அரிமா தமிழன், CPI கட்சியை சார்ந்த ராஜாங்கம் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் தொகுதி முழுவதும் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் கிராமத்தில் ஊசுடு தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுரேந்தர் தலைமையில் வேட்பாளருக்கு பூமாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர்கள் கோனேரி லோகையன் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் கோனேரி குப்பத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் வேட்பாளருக்கு பூமாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கோ. தமிழ்வேந்தனை ஆதரித்து முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் தீவிர பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் கோ. தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பரப்புரை செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அதன்படி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டி பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது அதிமுகவினர் பட்டாசுகளை வெடித்தும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நெட்டப்பாக்கம் தொகுதியிலிருந்து தலைமை பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் மாயகிருஷ்ணன் தலைமையில் திமுகவினர் பேரணியாக சென்று பங்கேற்றனர். பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு. க. ஸ்டாலின் புதுச்சேரி கடலூர் சாலையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் பங்கேற்க நெட்டப்பாக்கம் தொகுதியில் இருந்து தலைமை பொதுக்குழு உறுப்பினர் டாக்டர் மாயகிருஷ்ணன் தலைமையில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் பூபதி, துணை செயலாளர் மோகன்குமார், திருநாவுக்கரசு, பாலாஜி பாவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பேரணியாக வந்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இந்துக்களின் தெய்வங்களை இழிவுபடுத்திய இடதுசாரி மாணவர்களையும் பேராசிரியர்களையும் கைது செய்யக்கோரி புதுச்சேரி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். காமராஜர் சாலை ஆனந்தமுத்து மாரியம்மன் கோவில் அருகில் இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நமது இந்தியாவின் முக்கியமான இதிகாசமான ராமாயணத்தையும் ஏகபத்தினி விரதன் ஸ்ரீராமனையும் கற்புக்கரசி சீதா தேவியையும் இழிவுபடுத்திய இடதுசாரி மாணவர்களையும் பேராசிரியர்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் க. வெற்றிச்செல்வம் கடுமையாக கண்டனம் செய்து உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன உரையாற்றினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் RSS, விஸ்வ இந்து பரிஷத் பொறுப்பாளர்கள், APVP மாணவர் பொறுப்பாளர்கள், சிவனடியார்கள், பெண்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட இந்து அமைப்பினர்களும் பொதுமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர். பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 400 இடங்களை பெறும் என்பது இந்தியா கூட்டணியின் எண்ணாக மாறும் என திருவள்ளுவர் எம்பியும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் செயல் தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரான வைத்திலிங்கத்தை ஆதரித்து திருவள்ளுவர் எம்பியும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் செயல் தலைவர் ஜெயக்குமார், செயலாளர் கன்னியப்பன், வாலாஜாபாத் வட்டார தலைவர் கந்தவேலு, ஆவடி மாநகர் மாவட்ட செயலாளர் ராம்குமார் ஆகியோர் இன்று மாலை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய MP ஜெயக்குமார், தப்பி தவறி பாஜகவுக்கு வாக்களித்தால் மீண்டும் நரேந்திர மோடி பிரதமரானால் இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும் என்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரப்போகும் மிக முக்கிய தேர்தல், கடந்த 10 ஆண்டுகளாய் பாஜக அரசும் அதன் பின்னால் இருக்கும் RSS என்ன செய்தது என பார்க்க வேண்டும். இது போர்க்களமாக மாறிவிட்டது. இரு சித்தாந்தங்களுக்கு இடையான தேர்தலாக மாறிவிட்டது. ஒரு சித்தாந்தம் ஜாதி மதம் என பிரித்து வேற்றுமைகளை வைத்து வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். அதற்காக தான் இந்துத்துவா, ராமர் கோயில் என மத சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கத்தில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையும், மணிப்பூரில் ஆரம்பித்து மகாராஷ்டிரா வரை நடைபயணம் மேற்கொண்டனர். மக்கள் மத்தியில் ஒரு இணக்கத்தையும் ஒற்றுமையையும் ராகுல் காந்தி ஏற்படுத்தியுள்ளார் என்றும் கூறினர். மதவாத சக்திகளை தோற்க இந்தியா கூட்டணியை அமைத்துள்ளார். காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என பாஜக கூறுவது முட்டாள்தனம். அவர்களது தவறுகள் திருத்தப்பட வேண்டும். மக்களுக்கு ஏற்காத சட்டங்களை இந்தியா கூட்டணி மாற்றி அமைக்கும் என்றார். மணிப்பூரில் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது பிரதமர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருந்தார். இப்பொழுதும் அவர் வெளிநாடு சென்று இருப்பார். தேர்தல் இருப்பதன் காரணமாக தான் அவர் இந்தியாவில் இருக்கிறார் என விமர்சித்த MP, நாட்டின் பொருளாதாரத்தை பிரதமர் வீணடித்து விட்டார் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மீண்டும் பிடிக்கும் என கூறப்படுவது குறித்து கேட்டதற்கு, 400 இடங்களை எடுப்பதாக பாஜக கூறுவதில் தவறு இல்லை, 450 என கூட ஏற்றி சொல்லுங்க என பாராளுமன்றத்தில் கூறினேன். 400 தொகுதிகளில் EVM செட் செய்துள்ளார் என கிண்டலாக கூறினேன். 400 எட்ட முடியாது. அது இந்தியா கூட்டணியின் எண்ணாக மாறும். பாஜக அகற்றப்பட வேண்டும் என்றும் MP தெரிவித்தார். நயினார் நாகேந்திரனிடம் பணம் பிடிக்கப்பட்டது குறித்து கேட்டதற்கு, பணம் இருப்பவர்களிடம்தான் பிடிக்கிறார்கள். எங்கள் பணத்தை பேங்கிலேயே பிடித்து விட்டனர். பணம் பெரிதும் செய்யும், ஆனால் தேர்தல் முடிவை மாற்றாது எனவும் MP ஜெயக்குமார் தெரிவித்தார். சுயமரியாதையை இழந்துவிட்டு முதலமைச்சர் நாற்காலியில் ரங்கசாமி உட்கார்ந்துள்ளார் என்றும், சுதந்திரமாக செயல்பட முடியாமல் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியால் மாநில மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார்.
புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் ரெட்டியார்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துவிட்டு அதை நிறைவேற்றி அந்த சாதனைகளை சொல்லி அங்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அவர் வாக்குறுதி கொடுத்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதால் புதுச்சேரியிலும் மாநில அந்தஸ்து பஞ்சாலைகள் திறக்கப்படும் என பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துவிட்டு சென்றுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் அரசியலமைப்பு காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்திய கூட்டணி நாடு முழுவதும் களத்தில் உள்ளது. மோடி புதுச்சேரிக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களை சீரழிப்பதற்காக 250 ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பரவியுள்ள கஞ்சா காரணமாக ஆர்த்தி என்ற சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கஞ்சா வியாபாரிகளுக்கு ஆதரவாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இருக்கிறார் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் அனைத்து கிராமங்களிலும் நியாய விலை கடைகள் உள்ளன. அங்கு பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வழங்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரியில் நியாய விலை கடைகளை திறப்பதற்கு ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சுயமரியாதையுடன் முதலமைச்சராக இருக்கிறாரா? சுயமரியாதையுடன் அவர் இயங்குகிறாரா? சுயமரியாதையை இழந்துவிட்டு முதலமைச்சர் நாற்காலியில் ரங்கசாமி உட்கார்ந்துள்ளார். சுதந்திரமாக செயல்பட முடியாமல் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமியால் மாநில மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என கேள்வி எழுப்பிய முத்தரசன், இந்திய கூட்டணியை எதிர்த்து நிற்கும் கூட்டணியில் ஒன்று நள்ளிரவு கூட்டணி, மற்றொன்று கள்ள கூட்டணி. சமூக நீதிக்கு நேர் எதிரான கட்சியான பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்துள்ளது. இன்று வரை மோடியை எதிர்த்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. தமிழகத்தில் பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் மட்டுமல்ல, அனைத்து பாஜக வேட்பாளர்கள் வீடுகளில் வாக்குக்கு பணம் கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. பணத்தை நம்பி தேர்தலை சந்திக்கும் அனைத்து பாஜக வேட்பாளர்கள் வீடுகள் மற்றும் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.